இந்த பாட்டு முடிஞ்சதும் ரகுநாததாஸ் திரும்பி பார்க்கிறார். எங்க இருந்தார்? அவர் ராணுவ முகாம்ல இருந்தார். இந்த பாட்டு முடிஞ்சதோ இல்லையோ, அவர் பார்த்தா அவர் இருக்கிற இடம் பஜன மடம், அந்த கோவிலுக்கு வந்துட்டார். எப்படி வந்தார், எப்ப வந்தார் அவருக்கே தெரியாது. அப்படியே ஆனந்தமா விடிய விடிய பஜனை நடந்ததும் இவர் தன்னை மறந்து அந்த பஜனையில ராணுவ அதிகாரி ஏற்கனவே அவருக்கு மன்னிப்பு கொடுத்தும் மறுபடியும் அவர் இந்த தவறு பண்ணதுனால இனிமேல் இந்த உத்தியோகத்துக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு காலையில அந்த ராணுவ அதிகாரியினிடத்துல கொண்டு போய் தன்னுடைய துப்பாக்கி, ராணுவ உடை எல்லாத்தையும் ஒப்படைத்து விட்டு, நான் இனிமேல் இந்த உத்தியோகத்துக்கு லாயக்கு இல்லை, இந்த உத்தியோகத்திலிருந்து நான் என்ன ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதிகாரிக்கு ஒண்ணுமே புரியல. அவர் ஆச்சரியமா பார்க்கிறார். என்ன ரகுநாததாஸ், உனக்கு என்ன ஆச்சு? இல்ல, நான் நேற்றைக்கு நீங்க மன்னிப்பு கொடுத்தும் கூட நேற்றைக்கு மறுபடியும் நான் அந்த தவறை செய்து விட்டேன், இனிமேல் இந்த உத்தியோகத்துக்கு நான் இருப்பது சரியில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒப்படைக்கிறார். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன நீ சொல்கிறாய்? நேற்றுக்கு ராத்திரி ராணுவ முகாம் எல்லாம் பரிசோதனை பண்றதுக்காக நான் வந்தேன். அப்படி வரும்பொழுது ரகுநாததாஸ், நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தாயே, நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னாயே அப்படின்னு சொன்னதுமே ரகுநாததாஸுக்கு தூக்கி வாரி போட்டது. உண்மையிலேயே அவர் எங்க போயிட்டார்? பஜனைக்கு போயிட்டார். ஆனா அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்திருக்கிறார். அப்படின்னா அங்க இருந்தது யாரு? சாட்சாத் பகவான் தான் இருந்திருக்கிறார். அது நினைச்சு அவர் உடம்பெல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சார். கேவலம் பகவன் நாமத்துக்காக நான் செய்ய வேண்டிய வேலையை, என்னுடைய வேலையை பகவானே செய்யறதுக்கு தயாரா இருக்கிறா அப்படின்னு சொன்னா, கேவலம் இந்த வெள்ளக்காரங்கிட்ட என்ன அடிமை வேலை வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை விட்டார். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி அகம். பகவான் கீதையில சொல்றார், அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம், அந்நிய சிந்தனை இல்லாமல் அனவரதமும் என்னையே யார் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, என்னுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எனக்காகவே எழுதி, எனக்காகவே படிச்சு, எனக்காகவே தியானம் பண்ணி, என்னையே தியானம் பண்ணி இருக்கின்ற பக்தன் இருக்கிறானே, அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் வகிக்கிறேன் அப்படிங்கிறான். அது சொன்னது மட்டுமில்ல, இங்க ரகுநாததாசனுடைய வாழ்க்கையில நடக்கிறது அத்தனையும் தூக்கி எரிஞ்சார். பரம பவித்திரமான யமுனை கரையில உட்கார்ந்து ஒரு சின்ன ஆசிரமம் அமைத்து கொண்டு விடிய விடிய பஜனை, பரவாளுக்கெல்லாம் பஜனை சொல்லி கொடுக்கிறார். அவரும் ஆனந்தமா பஜனையில உட்கார்ந்து அந்த ஆனந்தத்தை வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிறார். பகவன் நாமத்துல ருசி நமக்கு வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஜென்மம் வியர்த்தம். இதனால என்ன பிரயோஜனமும் இல்லை. கோடிக்கணக்கான பணம் நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இருக்கலாம், நிறைய சொத்து காட்டு விளையில வச்சிருக்கலாம், நிறைய பந்துக்கள் இருக்கலாம், உறவினர்கள், மக்கள், பேரன் பேத்தி எல்லாம் இருக்கலாம், பெரிய பதவி இருக்கலாம். எல்லாம் எதுவரையிலையும் இருக்கும். இந்த உலகத்துல பிறப்பு அப்படின்னா பந்துக்கள் உண்டு, எல்லா பந்துக்களும் விசாரிச்சு வருவான். உபநயனம் அப்படின்னா பந்துக்கள் உண்டு. வீட்டுல எந்த ஒரு விசேஷத்துக்கும் பந்துக்கள் உண்டு, விவாகத்துக்கு பந்துக்கள் உண்டு, எல்லாத்துக்கும் பந்துக்கள் உண்டு. ஆனா கடைசி காலத்துல ஒரு சடங்கு நடக்குமே, அந்த சடங்குல எல்லா பந்துக்களும் வீட்டோட நின்னுப்பாளே தவிர கடைசி வரையில நாம தனியாதான் போகணும். தனி வழிக்கு துணையாகும் புண்ணியத்தை தேடாமல் சாம்புகின்ற உயிரினங்கள். கடைசியில பாசக்கயிறு கொண்டு யம தர்மராஜன் நம்மளை தேடி வரும் பொழுது, நான் இந்த ஊர்ல எம்எல்ஏ ஆக்கும் சொன்னா ஒன்றும் விடமாட்டான். எனக்கு நிறைய பந்துக்கள் இருக்கா, சுவிஸ் பேங்க்ல யாருக்கும் தெரியாம 10 கோடி ரூபாய் வச்சிருக்கேன், ஒரு நயா பைசா கூட எடுத்துட்டு போக முடியாது. அந்த சமயத்துல நான் இருக்கேன் அப்படின்னு
நம்முடைய இசக்கியம்மன் நம்ம கூட துணைக்கு வரணும்னு சொன்னா எல்லாரும் கைவிடும் பொழுது, எதுவுமே உதவிக்கு வரலன்னு சொல்லும் பொழுது யாராவது வருவாளா? கடைசியில யாரும் வரமாட்டாங்க. இத்தனை வருஷமா அவங்க கூட குடும்பம் நடத்தி இருக்கிறேனே, எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த புருஷனும் வரமாட்டான். உனக்கு பகவான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், உன்னுடைய ஆயுஷ் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வா, அடுத்த ஜென்மத்துல முடிஞ்சா சந்திக்கலாம். இந்த அம்மா அப்பவே நினைச்சுப்பாங்க, இனி ஜென்மத்துக்கு இவரை தரிசிக்கவே யாரும் வரமாட்டான். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனகான்னு தேவி நம்ம கூட, மகளே நான் இருக்கேன் கூட, பயப்படாத அப்படின்னு சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த நேரம் அம்பாளுடைய சந்நிதியில உட்கார்ந்து நாக்கு மடக்கி 4 நாமம் சொன்னாதான் அம்பாள் வருவா. அந்த நேரம் கதறுவோம், யாரும் துணை இல்லைன்னு சொல்லும் பொழுது கதறுவோம். ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல, உற்றுப்பற்ற பேரும் பெண்டிரும் சதம் அல்ல, பிள்ளைகள் சதமல்ல, தேசத்தில் யாரும் சதமல்ல, காட்டு விளையில் அமர்ந்திருக்கும் தேவி உன் திருவடியே சதம். அதுதான் சதம், அதுதான் நமக்கு நிரந்தரம். அந்த திருவடி நம்ம கூட நடந்து அந்த சமயத்துல வரணும்னா, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படிங்கிறது மாதிரி தேவியினுடைய நாமத்தை இறைஞ்சு கத்தணும், இறைஞ்சு கத்தணும். பகவன் நாமம் சொல்றதுக்கான புத்தி நமக்கு வரலன்னாக்கா இந்த பிறவி எடுத்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால பஜனை நம்ம என்னமோ 1.5 மணி நேரம் 2 நேரம் தான் 12 மணி நேரம் தான் பண்ண போறோம். கடைசி பாட்டு பாடலான்னு இருக்காதுங்க, திடீர்னு நிற்கும் பஜனை. அதனால எல்லாரும் அம்பாளுடைய பிள்ளைகள் தானே நாமெல்லாம். அம்பாளுடைய நாமத்தை சொல்றதுக்கு வெட்கப்படலாமோ? டிவிக்கு முன்னால உட்கார்ந்து சீரியல் பார்க்கறதுக்கு வேணா வெட்கப்படலாம். அம்பாளுடைய நாமத்தை சொல்றதுக்கு எதுக்காக வெட்கப்படணும்? நாமம் சொல்றதுக்கு நாம வெட்கப்பட்டோம்னா கடைசி காலத்துல அம்பாள் வர்றதுக்கும் வெட்கப்படுவான். வெட்கப்படாம வரணும்னா இப்ப சொன்னாதான். அதனால எல்லாரும் உங்களுடைய திருவாய்களை, ஏன் திருவாய் திருவாய்ன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிற வாய் திருவாய், இல்லாத வாயெல்லாம் ஊத்த வாய். உங்க வாய் திருவாயா இருக்கணுமா இல்ல ஊத்தவாயா இருக்கணுமாங்கிறத நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. 5 காசு செலவில்லை. நாக்க திறந்து வாயை திறந்து 4 நாம சொன்னா போறோம். எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். நாராயணாய நம, நாராயணாய நம, நாராயணாய நம, ஓம் ஓம் ஓம். இனி அடுத்த பஜனையில இருந்து இவாளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களை தான் இங்க உட்கார வைக்க போறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா சத்தம் போறாது. இன்னும் கொஞ்சம் இட்லி எல்லாம் தயாராகிட்டு கேட்டீங்க. பசிச்சாதான் சாப்பிட முடியும். வீட்டுல இருந்து வேற சாப்பிட்டு வேற வந்திருக்கும். அதனால அந்த பசி வரும்படியா நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, ஓம் 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 சொல்லுங்க. நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, நாராயணாய ஹரி, ஓம் ஓம் ஓம். 8 ஜானம் உள்ள ஒரு வீடு, 8 ஜானம் உள்ள ஒரு வீடு, 8 ஜானக்குள்ள ஒரு வீடு, 8 ஜானக்குள்ள ஒரு வீடு. இது 8 கட்டி வச்சிலந்தி கூடு, இது 8 கட்டி வச்சிலந்தி கூடு. 8 ஜானக்குள்ள ஒரு வீடு. அது எந்த வீடு? காட்டு வேளையில நம்ம வீடு 10 அடி 11 அடிக்கு தானே கட்டி வச்சிருக்கிறோம்.
இந்த 8 சாண வீடு எங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய உடம்பும் அவரவர் கை அளவுக்கு எத்தனை சாணம்? 8 சாணம். அந்த வீட்டுலதான் நம்ம குடியிருக்கிறோம். காட்டு வேளையில இருக்கிற வீடு ஒருவேளை நம்ம பிறந்த வீடா இருக்கலாம், இல்லைன்னா புகுந்த வீடா இருக்கலாம். பிறந்த வீடு காட்டு வேலையா இருந்தா, புகுந்த வீடு இன்னொரு வீடு. அப்புறம் உத்தியோகம் டிரான்ஸ்பர் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறோம். இப்படி நம்ம குடியிருக்கிற வீடெல்லாம் சாஸ்வதம் இல்லை, நம்முடைய வீடு கிடையாது. எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு நாளைக்கு அந்த வீடு நம்முடைய வீடு. நமதென்று நாம் இருக்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பள்ளி பாய்ச்சலாம் நினைக்கும் இது நம்ம வீடு அப்படின்னு நினைக்குமா இல்லையா? அது மாதிரிதான் அந்த வீட்டை என் வீடுன்னு நம்ம நினைக்கிறதும். அந்த வீடு இல்லை, இது நாம குடியிருக்க